இன்னைக்கு சாராயத்தை ஒழிக்கணும். நீங்க எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் பயான் பண்ணாலும் சாராயத்தை ஒழிக்க முடியுமா? முடியாது. சாராயத்தை கூடாது என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆட்சியிலே வருகிற வரை இந்த சாராயம் ஒழியாது. வட்டி ஹராம் என்பதில் நம்பிக்கையுடைய ஒருவர் ஆட்சிக்கு வருகிற வரை இந்த வட்டி ஒழியாது. இஸ்லாம் சொல்கிறது களவெடுத்தால் கையை வெட்டு என்று சொல்கிறது. எப்போ கையை வெட்ட முடியும் உங்களால்? அதிகாரத்திற்கு வராமல் உங்களால் களவெடுத்தால் கையை வெட்ட முடியுமா? என்றைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து சட்டத்தை திருத்தி அப்படித்தான் அதை கொண்டு வர முடியும். அப்போ அல்லாஹ் சொல்றான் களவெடுத்தால் கையை வெட்டுன்றான். பயான் பண்றதுக்காக சொல்லியிருக்கிறான். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொள்கையை நம்பிக்கையுள்ள ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நீ பிரச்சாரம் செய்ய வேண்டும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். அப்படி ஒரு காலகட்டம் வருகிற போதுதான் களவெடுத்தால் கையை வெட்ட முடியும். இல்லாவிட்டால் புத்தகத்தில் தான் இருக்கும். ஆக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இஸ்லாம் சென்ற பிறகு இஸ்லாம் எந்த கொள்கைகளை எல்லாம் சொல்லியதோ அத்தனை கொள்கைகளும் அங்கே செயல் வடிவம் காட்டப்பட்டது. மது ஒழிக்கப்பட்டது, ஆபாசம் ஒழிக்கப்பட்டது, வட்டி ஒழிக்கப்பட்டது, எல்லா கொடுமைகளும் தடுத்து நிறுத்தப்பட்டன என்று சொன்னால் அது மக்காவில் அது சாத்தியமாகக்கூடிய செயல் அல்ல. மதீனாவில் ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைவராக பெரும்பாலான உட்கார்ந்த காரணத்தினாலே தான் இந்த பணியை அவர்களால் செய்ய முடிந்தது என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுதான் இஸ்லாத்திற்கு கிடைத்த மிக ஒரு முக்கியமான ஒரு பணி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.